அன்பான நோர்வே வாழ் தமிழ் மக்களே, நோர்வே நாட்டு சட்டத்தின் அடிப்படையில் திறம்பட இயங்கி வரும் அன்னை பூபதி தமிழ் கலைக்கூடத்தில் யாப்பு விதிகள் அனைத்தும் சரியாக கடைபிடிக்கப்படுவதாக அண்மையில் நீதிமன்றத்தால் உறுதி செய்யப்பட்ட பின்னரும் அன்னையின் யாப்பில் தவறு இருப்பதாக, யாப்பு என்றால் என்ன, ஜனநாயகம் என்றால் என்ன என்று தெரியாத காவாலி கூட்டமொன்று சமூக வலைத்தளங்களில் பொய்ப்பரப்புரைகள் செய்வதை நீங்கள் அவதானித்திருக்கக்கூடும். இதே களவாடி கும்பல் ரொம்மன் வளாக பெற்றோர் சார்பில் என்று வளாக பெற்றோரை தவறாக வழி நடாத்த இன்னமும் முயற்சிப்பது விசித்திரமானது. மக்களே, பொய்களை மீண்டும் மீண்டும் கூறுவதால் அது மெய்யாகிவிடும் என்ற எண்ணப்போக்கில் பொய்ப்பரப்புரைகளை இந்த காவாலி கும்பல் தொடர்ந்த வண்ணம் உள்ளனர். நோர்வே நாட்டு நீதிமன்றத்தால் தரமான சிறந்த ஜனநாயக முறையில் உருவாக்கியிருக்கும் தன்னார்வ நிறுவன யாப்பு என்று அன்னை பூபதி தமிழ் கலைக்கூடத்தின் உறுதி செய்யப்பட்ட யாப்பினை ஜனநாயகமென்றால் என்னவென்றே தெரியாத, யாப்பு இல்லாத, விதிமுறை என்ற ஒன்றை எப்போதும் பின்பற்றாத, மக்களை ஏமாற்றி பிழைக்கும் நோர்வே தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவும் அதன் அடாவணை கும்பலும் அன்னை பூபதி தமிழ் கலைக்கூடத்தின் யாப்பில் பிழை இருப்பதாக சுட்டிக்காட்டியுள்ளதை மக்கள் எள்ளி நகையாடுகின்றனர். 17 வளாகங்கள் சேர்ந்து உருவாக்கிய யாப்பினை அனைத்து வளாகங்களும் சிறப்பாக கையாண்டு வருவதை மக்களாகிய நாம் நேரடியாக பார்த்து வருகின்றோம். அன்னையின் ஜனநாயக வழிமுறை அங்கத்தவர்கள், மாணவர்கள், பெற்றோர், நிர்வாகம், ஆண்டு கூட்டம், தலைமை நிர்வாகம், யாப்பு, அனைத்து வளாக தேசிய ஆண்டு கூட்டம் என்று தனது நிறுவன பண்பை சிறந்த முறையில் கையாண்டு ஒழுங்காக இயங்கி வருவதைக் கண்டு பயந்து நடுங்கும் இந்த ஒழுங்கற்ற கைவர்கள் மக்களை விரட்டும் வடிவம் தற்போது தலைவிரித்தாடுகின்றது. இவர்கள் கூறுவதை எள்ளளவும் நம்ப வேண்டாம். நோர்வே வாழ் தமிழீழ மக்கள் சார்பில் தமிழர் ஒருங்கிணைப்பு குழு மீதான நம்பிக்கையில்லா தீர்மானத்தை அவதானமாக செவிமடுங்கள். தமிழர் ஒருங்கிணைப்பு குழு கடைபிடிக்க வேண்டிய முக்கிய விடயங்கள் வருமாறு: பொதுவான யாப்பு விதிமுறைகளை மக்கள் அல்லது பொது அமைப்புகளுடன் இணைந்து உருவாக்கப்பட வேண்டும். பணியாற்ற வேண்டிய உறுப்பினர்களை மக்களே பொது தளத்தில் வைத்து நிர்ணயிக்க வேண்டும். வரவு செலவு கணக்குகளை மக்கள் மத்தியில் வெளிப்படையாக பதிவு செய்ய வேண்டும். அடுத்த நிறுவனங்களை தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரும் முயற்சியை உடனடியாக நிறுத்த வேண்டும். பல இளையவர்களை இணைத்து அவர்களின் சிந்தனையில் வழிநடாத்த பெரியவர்கள் விலகி நிற்க வேண்டும். பொறுப்புகளில் இருப்பவர்கள் ஆகக்கூடியது 5 ஆண்டுகள் மட்டுமே அமர வேண்டும். தமிழர் ஒருங்கிணைப்பு குழு சரியாக இயங்குகின்றதா என்பதை கண்காணிக்க அல்லது கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதற்கு மேற்பார்வை குழு அல்லது கட்டுப்பாட்டு குழு என்ற ஒன்றை மக்கள் முன் மக்களால் தெரிவு செய்யும் முறையை கடைபிடிக்க வேண்டும். நிர்வாக தெரிவுக்குழு ஒன்று மக்களால் தெரிவு செய்யப்பட வேண்டும். மாவீரர் நாள், மே 18 போன்ற நிகழ்வுகளை செய்ய முன் வரவு செலவை முழுமையாக திட்டமிட்டு மக்கள் அங்கீகாரம் பெற்ற பின்பே நடத்தப்பட வேண்டும். தமிழ் முரசம் வானொலியில் ஒலிபரப்பப்படும் நிகழ்வுகள் வரையறைக்குட்பட்டே வழங்க வேண்டும். தமிழீழப் பாடல்களைத் தவிர தமிழ் திரையிசை பாடல்களுள் தத்துவ பாடல்களைத் தவிர வேறு எந்த சினிமா சார்ந்த நிகழ்வுகளோ பாடல்களோ பாடல் போட்டிகளோ இடம்பெறக்கூடாது. தமிழ் மக்கள் அனைவரும் அங்கத்தவர்கள், அவர்கள் மட்டும்தான் தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவை முற்றிலும் இயக்க வேண்டும். இதுவரை உருவாக்கப்பட்ட அனைத்து அடாவடை கும்பலையும் நீக்கி தான் தோன்றித்தனமாக தன்னிச்சையாக அடாவடித்தனமான முடிவெடுக்கும் சில நபர்களை தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவிலிருந்து நீக்க வேண்டும். இவை தவிர இன்னும் பல உள்ளன. இவற்றை செய்தால் மட்டுமே தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவும் அதன் வானொலியும் தமிழர்கள் மத்தியிலும் நோர்வேஜியர்கள் மத்தியிலும் சிறந்த பண்பான நிறுவனமாக இயங்குவதற்கு வழிவகுக்கும். இல்லையேல் தற்போது போன்று மக்களால் நிராகரிக்கப்படும் நிறுவனமாகவே தொடரும். முடிவு மக்கள் கையில். எம் தலைவனால் உருவாக்கப்பட்ட கட்டமைப்புகளையும் தமிழையும் தமிழர்களையும் பாதுகாப்போம். வாய்மையே வெல்லும்.